ஒரு 10 நாள் நான் இங்கே ஒரு 10 பசங்கள ஒர்க் பண்ணி லோக்கலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாநாடுங்கிற நடத்துகிற மாதிரி எல்லாருமே இங்கே தான் ஒர்க் பண்ணி அர்ப்பணிஞ்சிருக்கோம். செங்கோட்டையன் ஒரு வார்த்தை சொன்னார், இங்கேயே இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு. சொன்ன வார்த்தைக்கு சில எல்லோரும் இங்கே தான் இருந்தோம். எல்லோரும் யார் ஒரு நல்லது கெட்டது யாருக்கும் இது ஆகக்கூடாதுங்கிற மாதிரி நல்லபடியாக நின்று பண்ணி கொடுத்தோம். அது மாத்திரம் இல்லாமல் இங்கே வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா, யாருக்கு ஒரு துரும்பு கூட இது ஆகலை. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். போன வாட்டி கருவில் வச்சு 4 பேராக இருந்தாங்க, 5 பேர் இருந்தாங்க. இங்கே ஒரு ஆளுக்கு சின்ன சின்னதாக மைனூட்டாக இப்போ மயக்கம் தலைவலி இந்த மாதிரி தான் இருந்தது. மற்றபடி பெருசாக எந்த ஒரு பாதிப்பு இல்லை. எல்லோரும் நல்லபடியாக வீடு போய் சேர்ந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நேற்று பலன் கிடைச்சதா பார்க்குறீங்களா? செம்மையாக பலன் கிடைச்சதுங்க. ஓகே, எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அத்தனை பேர்? என் கருத்து 2 to 2.5ங்கண்ணா. 2 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. கேரண்டி. விஜயா அவர்களோட பேச்சு அப்படின்றது நேற்று எப்படி இருந்தது? ஸ்பீச் மாத்திரம் பார்த்தீங்கன்னா அனல் பறந்துச்சு. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் தமிழகங்கும் போது பின்னாடி தான் வெற்றி கழகம்னு பறக்குது. அவர் ஒரு வார்த்தை ஆரம்பித்தா பின்னாடி வரைக்கும் முடியுது. அந்த மாதிரி பேசுகிறாரு. அவர் ஆரம்பித்தா முற்றுப்புள்ளி நம்ம பசங்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்பீச் இருந்துச்சு அவர் ஸ்பீச்செல்லாம். வேற லெவல் ஸ்பீச்சு. தமிழகத்துக்கு ஒரு வெற்றி தேவை, ஆனால் வந்து மாற்றமும் தேவை. நம்ம ஆள் வந்தால் மாற்றம் கிடைக்கும் நம்ம ஒரு யோசிக்கிறோம்.